ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். மாணவன் ஆசிரியர். தமிழகத்தில் அரையாண்டு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு. ஸோ இந்த அரையாண்டு பொதுத் தேர்வே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பப்ளிக் எக்ஸாமினேஷன் தான். ஸோ இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் அரையாண்டு பொதுத் தேர்வு 2024 கணக்கு பதிவியல் தமிழ் மீடியத்துக்கான அக்கௌண்டன்சி கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ மார்க் வந்து 90 மார்க்கு, டைமிங் வந்து 3 hours, 10 மார்க் இன்டர்னல் அசஸ்மெண்ட் இருக்கும். 90க்கு நீங்கள் 25 வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கணும். ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரோட கொஷின் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 2 மார்க் பொறுத்த வரைக்கும் 7 to 14 கணக்கியல் தகவல்களின் ஆர்வமுடைய நபர்கள் யாவர், நிலைப்புத்தன்மை, மரபு குறித்து சிறுகுறிப்பு எழுதுக, ஆதார ஆவணங்கள் என்றால் என்ன, நெக்ஸ்ட் வந்து இருப்பாய்வு தயாரிக்கும் முறைகள் யாவை, கீழ்கண்ட கணக்குகளின் இருப்பாய்வு பற்று இடம்பெறுமா அல்லது வாரப்பதிவில் இடம்பெறுமா, முதல் கொள்முதல் வட்டி செலுத்தியது எடுப்பு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வங்கி மேல்வரை பற்று என்றால் என்ன. ஸோ 3 மார்க் பொறுத்த வரைக்கும் 7 to 3 21 கணக்கியலின் பிரிவுகளை சுருக்கமாக கூற, பணம் சார்ந்த நடவடிக்கைகள் மட்டுமே கணக்கியல் பதியப்படுதல் வேண்டும் விவரி, கணக்கியல் சமன்பாட்டினை நிரப்புக. அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாய்வு தயாரிப்பின் நோக்கங்கள் யாவை, பின்வரும் நடவடிக்கைகளை எந்த துணை ஏட்டில் பதிவு செய்ய வேண்டும் என்பதை குறிப்பிடுக. ரொக்கத்திற்கு சரக்கு விற்றது, கடனுக்கு சரக்கு விற்றது, கடனுக்கு சரக்கு வாங்கியது, சில்லறை ரொக்க ஏடு பராமரித்தலில் உண்டாகும் நன்மைகளை எழுதுக. இருப்பாய்வு வெளிப்படுத்தாத பிழைகள் யாவை, நீள்பயன் வருவாய் செலவு என்றால் என்ன, 2 உதாரணங்கள் தருக. துணி வியாபாரம் செய்யும் நிறுவனமானது தனது பயன்படுத்தப்படாத நிலத்தினை விற்று தொகையினை பெற்றுக்கொண்டது. ஸோ இதிலே வந்து பார்த்தோன்னா நமக்கு 5 மதிப்பெண் வினாக்கள் எல்லாமே இருக்கும். 5 மதிப்பெண் வினாக்கள்லையுமே தேரி இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு அக்கௌண்ட்ஸில் சம் பார்க்குறீங்களோ அதேமாதிரி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் தேரியும் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. சில டைம் வந்து பார்த்தோன்னா நமக்கு தேரி தான் வந்து எப்போவுமே கை கொடுக்கும். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.